அக்கா நம்ம கடையில வாக்கர் இருக்கா? இருக்குடா, மெட்டல் போய் பாக்குறியா? கேட்டு போலான்னு சொல்லிட்டு தாங்க வந்தேன். அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. நான் போய் அக்காவே கூட்டின்னு வந்துடுறேன். கேட்கணும்னு நினைச்சேன். அண்ணன் எப்படிடா இருக்கா? அண்ணன் நல்லா இருக்காங்க. நீங்க மட்டும் அன்னைக்கு அப்பா அம்மாண்ட பேசலன்னா அண்ணன் காலேஜுக்கே போயிருக்க மாட்டாங்க. லாஸ்ட் இயர் படிக்கிறாங்க. நான் போய் கூட்டின்னு வந்துடுறேன். இன்னமாச்சு அவங்களோட அண்ணனுக்கு அவங்க அண்ணன் பிசிக்கலி ஹேண்டிகேப்டுப்பா, காதும் கேட்காது. +2 முடிச்சு டிகிரி அவனால ஏன் படிக்க வைக்கணும் அப்பா அம்மாவே சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா 2 பேருமே கடைக்கு வந்தாங்க. அவனை பத்தி அவங்க அப்பா அம்மாட்ட பேசினேன். இப்போ காலேஜ்ல அவன் ஃபைனல் இயர் படிக்கிறான். அவங்க உங்களோட ஃப்ரெண்டாமா? ஃப்ரெண்டுலாம் இல்லப்பா, நம்ம கடைக்கு வர கஸ்டமர். அதுவும் இல்லாம அந்த பிள்ளை எனக்கு சின்ன வயசுலேயும் தெரியும். எப்படியோ போட்டுன்னு என்னால எப்படி விட முடியும் சொல்லு? அக்கா ஸ்டாக் வந்திருக்கு. நீ காலேஜில் படிக்கிறது உங்க அம்மா சொன்னாங்கடா. என் படிப்பு பாதிலே நிறுத்திட்டியா? காலேஜ் 2 மணிக்கே முடிஞ்சிடும். பார்ட் டைம்ல தான் இந்த வேலை செய்யறேன். ஏன்டா உங்க அம்மா வேலைக்கு போல? போறாங்கக்கா. சாப்பிடுவோம் தம்பியை படிக்க வைக்கவும் சரியா இருக்கு. வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு படிப்பை பாதிலே விட்டுற போற. படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிச்சிடணும், இல்லைன்னா வாழ்க்கை பூரா கஷ்டப்படணுமா? அதுக்காக தான்க்கா இவ்வளவு கஷ்டப்படுறேன். நான் டெலிவரி வேலை பண்றேன்னு யார்கிட்ட சொல்லிடாதீங்க. அம்மாவுக்கு கூட தெரியாது. நான் யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன். மெட்டீரியல் அப்புறமா செக் பண்ணிக்கிறேன். நீ போயிட்டு வாடா. நான் வரேன்க்கா. டெலிவரி வேலையெல்லாம் செய்யக்கூடாதா? யாருப்பா சொன்னா? யாரையும் ஏமாத்தாத உழைச்சி சம்பாதிக்கிற எல்லா வேலையுமே நல்ல வேலை தான். நம்மள சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம காதலே வாங்கக்கூடாது. காலையிலேயே ஃபோன் பண்ணி பர்மிஷன் கேட்டீங்க. என் வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? காலையில அக்காவுக்கும் அக்கா வீட்டுக்காருக்கும் ஒரே சண்டை. அதான் வர கொஞ்சம் லேட்டா ஆகும்னு சொன்னேன். சண்டையா? ஏன்? ஸ்கூல்ல அக்கா பையன் யாருக்கிட்ட கெட்ட வார்த்தை பேசியிருக்கான். யாரையோ போட்டு அடிச்சிட்டு இருக்கிறான். மிஸ் கூட்டு வான் பண்ணிருக்காங்க. வீட்டுல ஒரே சண்டை. கெட்ட வார்த்தை பேசுறானா? எப்படி அந்த வார்த்தையில உனக்கு தெரியும்? வீட்டுல யாராவது பேசுறாங்களா? அக்கா மாமாவும் அடிக்கடிக்கு சண்டை போடக்குள்ள இப்படிதான் பேசிக்குவாங்க. இப்ப தப்பு யார் மேல தெரியுதா? ஒரு குழந்தை பெற்றவங்களை பார்த்து தான் நிறைய விஷயங்களை கத்துக்குது. அவங்க அப்படி பேசக்குள்ள வீட்டுல சண்டை போடக்குள்ள அந்த புள்ள அவங்கள பாக்குறான்ல, அதே தான் அவன் ஸ்கூல்ல போய் பண்றான். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. மாற வேண்டியது அவங்க அப்பா அம்மா தான். இப்போ ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரிஜினல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஜெராக்ஸ் இருக்கும். நம்மளை பார்த்தானே குழந்தைங்க வளர்றாங்க. நம்ம எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் குழந்தைங்களும் இருப்பாங்க. ஸ்டாக் ஏதாவது வேணுங்களா? இந்த சிப்ஸ் பேக்கெட்ல பூச்சி இருந்ததை ஒரு கஸ்டமர் கொண்டு வந்து கொடுத்தாரு. டேட் ஏதாவது முடிஞ்சிச்சிங்களா? டேட் எல்லாம் இருக்குது. நல்ல வேலை அவர் நமக்கு தெரிஞ்ச கஸ்டமர். தெரியாத கஸ்டமர் கிட்ட மாட்டிருந்தது, அவ்வளவுதான். இந்த பாக்கெட் அடுத்த ஸ்டாக் வரக்குள்ள மாத்தி தரேன். இப்போ ஏதாவது ஆர்டர் போட்டுங்களா? இல்ல இனிமேட்டு இந்த ப்ராடக்டே எனக்கு வேணாம். நீங்க போங்க, நான் உங்க ஓனர்ட்ட பேசிக்கிறேன். நிறைய மார்ஜின் வர பொருள் தானே, ஏன் வேணான்றீங்க? மார்ஜினோட குவாலிட்டி ரொம்ப முக்கியம். நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். எதுவும் ஒரு தாட்டி யோசிச்சு பாருங்க. நான் வரேன். ஏவாண்ட ப்ராடக்ட் வேணாம்னு சொன்னீங்க? குவாலிட்டி இல்லாத பொருளை கடையில வைக்க கூடாதுப்பா. கஸ்டமர் நம்மள நம்பி தானே வாங்கிட்டு போறாங்க. நமக்கு பொருளை தரவங்களை விட நம்மளை நம்பி வாங்குறாங்களே, அந்த கஸ்டமர் நமக்கு ரொம்ப முக்கியம். அக்கா குழந்தைக்கு பால் எடுத்து கொடுப்பாங்களே, அந்த மிஷின் இருக்கா? எலக்ட்ரிக்கலா இல்ல மேனுவலாமா? நார்மலாவே கொடுங்கக்கா, நல்லா இருக்கும்ல? ரெண்டுமே நல்லா தாண்டா இருக்கும். மேனுவல் நம்ம கையால பிரஸ் பண்ணுவோம். எலக்ட்ரிக்கலா இருந்தா அந்த வேலையை மிஷினே பாத்துக்கும். 700 ரூபா ஆச்சு. இந்தாங்க காசு. ஒரே நிமிஷமா. பிறந்தவொடனே எந்த குழந்தைக்குமே பால் குடிக்கவும் தெரியாது, குழந்தையோட அம்மாவுக்கு பால் கொடுக்கவும் தெரியாது. ஒரு 2-3 நாள் எல்லாமே சரியாயிட்டுடா. டாக்டர் தாங்க வாங்கிட்டு வர சொன்னாங்க. குழந்தை பால் குடிக்கலாம், டாக்டர் மிஷின் தான் வாங்கிட்டு சொல்லுவாரு. ஒரு குழந்தைக்கும் அம்மாவுக்கான பாண்டிங் பால் கொடுக்கறது தானே இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் குழந்தையோட அம்மாவை குழந்தைக்கு பால் கொடுக்க சொல்லுங்க. சரிக்கா, நான் வரேன். இப்பெல்லாம் அந்த மிஷின் வாங்குறவங்க அதிகமாயிட்டாங்கம்மா. அப்புறம் குழந்தைய தட்டி தூங்க வைக்கிறதுக்கு ஒரு மீன் இருக்காம, அது வேற ஒரு கஸ்டமர் கேட்டு போனாரு. எப்பா முன்னாடிலாம் எல்லாரும் கூட்டு குடும்பமா இருந்தாங்க. அங்க இருந்து பெரியவங்க நல்லது கெட்டதுன்னா சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. இப்ப அது இல்லையே. அதனாலதான் எல்லாம் மிஷினை தேடி போறாங்க.